Hey guys, welcome back to my channel Princess Fashion. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் புத்தாண்டு அதுவுமா எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷலாக செஞ்சுருக்கோம் டிஷ் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் கோலம் போட்டு அதில் கலர் கொடுத்துக்கிட்டேன். ஸோ அது எனக்கு ரொம்பவுமே பிடிச்சமான விஷயம். ஸோ அதனால் கோலத்தை ஃபினிஷ் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் 1/2 லிட்டர் பால் ஊற்றிக்கிட்டேன். நீ டீ போடுறது காஃபி போடுறதுலாம் ஏம்மா வீடியோ எடுத்து போடுறேன்னு கேட்காதீங்க. நான் பால் பாயாசம் செய்யறதுக்காக தான் பாலை ஊற்றிக்கிறேன். அது பொங்கி காஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம பால் பாயாசம் செய்ய முடியும். ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பாயாசம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக காய்ச்சின பாலை ஆட் பண்ணுவாங்க. ஸோ ஃபினிஷிங் டச்சுக்காக ஒரு சில பேர் பால் பாயாசம் அந்த மாதிரி செய்வாங்க. நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பால்லே எல்லாமே ஆட் பண்ணி ஸோ இன்றைக்கி பாயாசம் செய்ய போகிறேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ அது மீடியம் ஃப்ளேமில் வச்சு பால் பொங்கி காயட்டோன்னு சொல்லிவிட்டு ஒரு பக்கம் வச்சுட்டேன். இன்னொரு பக்கம் அடுப்பில் பார்த்திங்கன்னா வானலி, அதாவது எங்கள் ஊரில் சொல்கிறது என்னென்னா கடாய்ன்னு நாங்கள் சொல்லுவோம். ஸோ கடாயில் பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை நான் ஊற்றிக்கிட்டேன். நெய்யை ஊற்றிட்டு ஸோ நெய் உருகுனதுக்கப்புறம் அதில் தேவையான அளவுக்கு முந்திரியை நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். சின்ன சின்ன பீசஸாக எடுத்து, எனக்கு முந்திரி நிறைய பிடிக்கும். ஸோ முந்திரி எதுக்கு நான் ஃபுல் நெய்யில் வறுக்கிறேன் அப்படின்னா, முந்திரியோட டேஸ்ட்டு ஹைலைட்டாக காட்டும். ஸோ அதுக்காகவே பார்த்திங்கன்னா நான் முந்திரியை நெய்லேயே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். அதுவும் கோல்டன் ப்ரௌனாக. ஏன்னா இது நீங்கள் மீடியம் ஃப்ளேம் கூட கிடையாது, அதுக்கும் லாஸ்ட்டு நாங்கள் சிம் ஃப்ளேம்னு சொல்லுவோம். ஸோ அந்த சிம் ஃப்ளேமில் நீங்கள் வச்சு கோல்டன் ப்ரௌனாக நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு ஓகே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் சட்டுன்னு ஒரு செகண்ட் நீங்கள் கண் அசர்ற நேரம்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ வேறு ஏதாச்சும் பார்க்க போகிற சடனாக அந்த டைமில் பார்த்திங்கன்னா மொத்தமாக கருகிடும், உள்ளதும் போச்சுடா அப்படின்ற அளவுக்கு ஆகிடும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் சிம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நான் அது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 பவுல் அளவுக்கு ரவையை நம்ம வறுத்து தான் செய்ய முடியும். ஸோ அந்தளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். ரவையை எடுத்துக்கிட்டு அது கூட நான் ஏன் எண்ணெயை ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ எண்ணெயும் சேரும்போது அது டேஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ நான் முன்னாடி செஞ்சுருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்காக நான் வீடியோவில் காட்டுறேன். ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெயும் அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் ஆட் பண்ணி இந்த ரவையை ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் கைவிடாமல் கலர்றீங்க அப்படின்னா தான் ஸோ கீழே அடிப்பிடிக்காது. அடிப்பிடிச்சா என்ன அப்படின்னா உங்களுக்கு சாப்பிடும்போது ஒரு கசப்பு தன்மையும் இருக்கும். கேசரியில் பார்த்திங்கன்னா மேலே கருப்பு கருப்பாக இருக்கும். ஸோ சாப்பிடும்போதே நம்மளுக்கு பிடிக்காது. அண்ட் இந்த டெக்ஸ்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரவாவில் விட்டு நம்ம பிடிக்கிறோம் இல்லையா, அந்த டெக்ஸ்டர் வரும். ஸோ நான் லாஸ்ட்டாக என்ன பண்ணேன்னா கலரி விட்டுட்டே இருந்தேன் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு. ஸோ லாஸ்ட்டாக ப்ரௌன் கலரில் வந்தோடனே, கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்தோடனே நான் அது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். அதுக்கப்புறம் அதே கடாயில் பார்த்திங்கன்னா நான் தேவையான அளவுக்கு ஒரு 3/4 கப் அளவுக்கு நம்ம ரவை எடுத்திருக்கோம் அப்படின்னா ஒரு 2 கப்பு 2.5 கப்பு அளவுக்கு நான் தண்ணி எடுத்திருக்கேன். ஸோ தண்ணி எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவுக்கு கேசரி பவுடர் போட்டேன். ஸோ கேசரி கலர் போட்டு தான் நம்ம செய்வோம். கேசரி கலர் போட்டேன். அதில் பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, கல் உப்பு போட்டிருக்கேன் நான். சால்ட்டு போடல, கல்லுப்பு ஒரு பிஞ்ச் அளவுக்கு. ஏன்னா அது இனிப்பை கூட்டி கொடுக்கும் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இனிப்பை எடுத்து காட்டும் அப்படின்றதுக்காக அது விட்டாச்சு. அது ஹை ஃப்ளேமில் வச்சு அது கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம ரவையை கொட்ட முடியும். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பால் பொங்கிடுச்சு. பால் லைட்டாக காஞ்சதுக்கப்புறம் அதில் ஏடு வரும் இல்லையா, அந்த ஏடு எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஏடு யாருக்கெல்லாம் பிடிக்காதுன்றவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள், பிடிக்குன்றவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி டைரெக்டாக நான் சேமியா ஜவ்வரிசி எல்லாம் போட போகிறதில்ல. டைரெக்டாக நான் ஆட் பண்ண போகிற ஒரு விஷயம் அப்படின்னா ஆச்சி சேமியா மிக்ஸ் தான், சேமியா பாயாசம் மிக்ஸ் தான். ஸோ அது பார்த்திங்கன்னா நான் பாதி தான் எடுத்திருக்கேன். ஸோ பாதி மட்டும் போட்டு நான் அதில் பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அதையுமே கட்டி இல்லாமல்,
அதை கெட்டியாக ஆகாமல் ஒன்றோட ஒன்று சேர்ந்து ஒட்டாமல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கிளறி விட்டுட்டே இருங்க. அதுவும் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ இன்னொரு பக்கம் அது கிளறிட்டே இருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இது தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு கேசரிக்கு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் மீடியமில் வச்சுட்டு அதில் ரவையை கொட்டி நான் கிளற ஆரம்பிச்சிட்டேன். ரவையை கொட்டி அதுலேயும் கட்டி இல்லாமல் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா ஸ்மஷ் பண்ணி நீங்கள் கிளறும்போது தான் கட்டி இல்லாமல் உங்களுக்கு வரும். கேசரி வந்து அந்த கன்சிஸ்டன்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த கேசரி கலர் கம்மியாக தான் போடணுமா அப்படின்னா நீங்கள் வந்து நல்லா கலர் சாப்பிட்றவங்க இருந்தாலும் ஸோ நீங்கள் அதிகமாக போட்டுக்கலாம். நாங்கள் வந்து இந்த அளவுக்கு லிமிட்டாக தான் வந்து சாப்பிடுவோம். ஸோ அதனால் கம்மியாக மட்டும்தான் கேசரி பவுட்ரு போட்டிருந்தேன். ஸோ நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ரவை ஃபுல்லாகவே வந்து போட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கட்டியாக இருக்கும் பாருங்கள். அந்த கட்டியாக இல்லாமல் நீங்கள் வந்து அந்த மாதிரி ஸ்மஷ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ஸோ கட்டி இல்லாமல் உங்களால் வந்து கலர முடியும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கலருங்க. ஏன்னா நம்ம மேலே கையில் வந்து தேய்க்கிறதுக்கும் வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு டெக்ஸ்டர் வந்த உடனே அதில் ஒரு பவுல் அளவுக்கு நான் வந்து 3/4 பவுல் அளவுக்கு ரவை எடுத்திருந்தேன். அதில் 1 பவுல் அளவுக்கு சர்க்கரையை வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். ஸோ சர்க்கரையை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அது ஸ்வீட்டுக்காக மட்டும்தான் நம்ம சர்க்கரையை ஆட் பண்ணுவோம். சர்க்கரையை ஆட் பண்ணி அது வந்து உருகி அந்த சர்க்கரையோட எசன்ஸ் எல்லாமே வந்து கேசரியில் வரணும். லாஸ்ட்டாக வந்து ஃபைனல் டச்சுக்கு நான் என்ன பண்ணேன்னா உரலில் போட்டு இடித்து ஏலக்காவும் சர்க்கரையும் உரலில் போட்டு இடித்து நான் வந்து அது போட்டேன். லாஸ்ட்டாக நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த நெய்யில் வறுத்த முந்திரியில் பாதியை மட்டும் நான் எடுத்து கேசரியில் போட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கேசரி வந்து ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து ஃபைனல் டச்சுக்காக டேஸ்ட்டுக்காக நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெய் வந்து விட்டிருக்கேன். ஸோ நெய் விடுறதுனால உங்களுக்கு என்னென்னா நெய் வந்து நம்ம உடம்புக்கு நல்லது தான், ஃபேட் இருக்கும் தான். பட் இருந்தாலும் நெய் சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால் நான் நெய்யும் வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். இன்னொரு பக்கம் வந்து பாருங்கள் பால் பாயாசம். ஸோ பால் பாயாசம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டே இருக்குது. பால் பாயாசமும் ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இன்னொரு பக்கம் கேசரியும் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.